Hi friends, welcome to RamAnis Atrocities. இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ரொம்பவும் டேஸ்டான ஒரு கிரேவி ப்ரான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். சூடான சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். வாங்க ப்ரான் கிரேவி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ரான் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குவோம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரவும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காய பேஸ்ட்டை சேர்த்ததும் 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காய பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல்லு போய் கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ வச்சு அதை நல்லா கொதிக்க விடுங்க. 4-5 நிமிஷம் ஆச்சு. பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு இப்போ தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து கொதிக்க வச்சுக்குவோம். தேங்காயில் 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிருந்தேன். இப்போது பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருந்தேன். பார்த்தீங்களா, இப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ப்ரான் சேர்த்துக்குவோம். நான் ஒரு 1/2 கிலோ ப்ரான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் ப்ரானு மசாலா எல்லாம் இறங்கி நல்லா வெந்து வரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ப்ரான் எல்லாமே இப்போ தான் வெந்துக்கிட்டு இருக்கு. லைட்டாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. எதுவும் கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுருந்தேன். முன்னே இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் திக்காகி இருக்குது பார்த்தீங்களா. இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஏன் மூடி போட்டுட்டு அப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிளறணும்? கண்டினியூஸாக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு விட்டுடலாமேன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா விட்டோன்னா அடி பிடிச்சிடும். அதனால தான் நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபைனலி நம்மளோட முயற்சி வீண் போகலை. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில், கலர்ஃபுல்லாக, சிம்பிளான முறையில் ப்ரான் கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனு. அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ரொம்பவே சிம்பிளான முறையில் சூப்பராக ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான முறையில் ப்ரான் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ப்ரான் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis Atrocitiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.